வரவா? சரி வாங்க சமாளிச்சிடுறேன். உண்மையிலே அடிச்சுட்டானே. நீ என்ன என்னமா ஆர்மிக்கு ஆள் எடுக்கிற பொம்பளை மாதிரி நெஞ்ச அப்படி வரக்கூடாது. நீ வாத்தா வா. நீ சின்ன பிள்ளையா இருக்க சமாளிச்சிடலாம் வா. என்ன அங்கிட்டு பார்த்து சைடுல கும்பிடுறா. ஊர்க்காரவங்களுக்குலாம் கும்பிடு. உன் டிசிப்ளின் சரியில்லையே. உங்களின் இன்கமிங் சேவை தடை செய்யப்பட்டுள்ளது. காலையில் 135 டேட்டாவை ஆன் பண்ணி பயப்படுது. ஆமா பாத்துக்க. என்ன பண்ணணுமா? கபடி கபடி சட்டி எடுத்து வச்சு சோறாக்கணும். வா. புதுசா இப்பதான் இறங்கி இருக்கு கபடி. இப்பதான் இறங்கி இருக்கா? ஆமா. வெள்ளி மலை ராலி மலை பிரகடிக்கு நாமல நாகமல கபடி 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 தூக்க வரிச்சில வருது. பாடிட்டா. கண்ணை மூடிக்கிட்டே வருது. அங்க பிரார்த்தனை செய்ய. இப்ப பாரு இத. கபடி 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 வரணுமா? நீ சொல்லவே இல்ல. சொன்னாதே வருவியா? கபடி 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 அல்லுமாடோ. ஏய் உனக்கு கிளம்புத வண்டி. அதுக்காக தானே ஸ்கூட்டில வந்த. எம்பிட்டு பெரிய ஆளு. அசிவனி சொல்றா எங்க அத்தையை எங்க மாமா கூட்டியாரு. என்னடா அப்பாவும் அத்தையா மாத்திட்டாங்கடா. சரி ஏய் பொம்பளை எல்லாம் இப்படி வரக்கூடாது. அக்கா பாடுறது கத்துக்கிறீங்களா? எங்க அப்பாவுக்கு என்னடி எங்க அண்ணன் தனசி அண்ணன் சொக்க தங்க. ஆமா பொம்பளை எப்படி தெரியுமா படணும்? கபடி கபடி கபடி. ஓய் ஏ ஓ மை காட். என்னடா அது குளிப்பேசு மண்ட மாதிரி சொல்லு. என்னம்மா? ஏம்மா சும்மா இருடி. அம்மா அடிக்கும்ல. ஆமா என்ன அடிப்பாங்க? ஊட்டமா மாமா ஊட்டமா மாமா. எங்கிட்டா கேப்பு கிடைக்கும் நலையறேன் 4 பேரும். வாயை திறந்தா அடிச்சிடறான். வாசிச்சாலும் தப்பு வாசிக்கிறாலும் தப்பு. சும்மா இருத்தா. சரி கபடி கப்புல டீ தாங்க ஊதிட்டான். என் கிரகத்துக்கு நான் போன உடனே டீ வருது. எனக்கு தான் ஊதிட்டாங்க. ஓய் ஏ ஓ மை காட். கச்சி 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 ஃப்ரெண்ட் டெய்லி பாக்குற 2 தடவை தான். எனக்கு அனுப்பி விடு. கபடி கபடி கபடி. போ முண்டை வாங்கிட்டு. ஒரு ஆளுக்கு 10 பேர் மணியை கணக்கு பண்ணி 5 பேருக்கு 50 ஆளு வாங்க. ஏய் நீ என்ன வேலை பாக்குற? 50 பேர் சேர்ந்து கெடுத்தால நீங்க எல்லாம் கட்ட மாட்டீங்க. ஏன் கத்த? ஏண்டி ஒரு ஆம்பளை பக்கத்துல வர குச்சநாச்சம் இல்லாம நிக்கிறீங்க என்ன? ஆமா பாக்கிட்ட நீ. எடுத்து வாங்க முளப்பாரிய. ஆமா குமி எடுத்துறமா. போடு தன்னனா நீன தன்னானே போடு தன்னனா நீன தன்னானே போடு தன்னனா நீன தன்னானே. காரு வரத பாருங்க காரு கலரி போறத பாருங்க. காரு வரத பாருங்க காரு கலரி போறத பாருங்க. காருக்குள்ள இருக்கு நீலிய மணி கண்ணாடி மின்னல 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 பாருங்க. ஆன வரத பாருங்க ஆனா செஞ்சு போறத 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 பாருங்க. ஆலையில் இருக்கு நீலிய மணி நாளைக்கு மின்னல பாருங்க. ஆலையில் இருக்கு நீலிய மணி நாளைக்கு மின்னல பாருங்க. குதிரை போறத பாருங்க குதிரை குதிச்சு போறத பாருங்க. குதிரை போறத பாருங்க குதிரை குதிச்சு போறத பாருங்க. குதிரையில் இருக்கு நீலிய மணி கொடவ தட்டத போடுங்க. இருக்கு நீலிய மணி கொடவ தட்டத பாருங்க. எந்திரிடா முத. வந்திருக்க யாருன்னு கேக்குறேன். ஆமா சாமி. முத புடிச்சிருக்க யாருடா? ஆம்பள சாமி. கைய மாத்திர அயோக்கியப்பட.
பொம்பளை கிடைக்காம எங்க வைக்கிறான் பாரு. சாமி வந்திருக்கிறது யாரு சாமி? பொம்பளையால பிடிக்க சொல்லுங்கடா. குடிமா யாராவது. நீ என்னடி நீதா புரிந்து அங்கே போயிட்ட? சாமி என்னத்தா? வந்திருக்கிறது யாரு சாமி? வந்திருக்கிறது யாருன்னு கேக்குறேன். ஆமா. நான் தான் கடப்பார முனி. என்ன சாமி சொல்றீங்க? ஆமாத்தா. கடப்பார முனியா? ஆமாத்தா. கடப்பார எங்க இருக்கு? அப்புறமா வரும். வருமா? 1 மணிக்கு. 1 மணிக்கு. என்னத்தா அந்த பிள்ளைக்கு குறை? சாமி பிள்ளைக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆச்சு. சரிதா. வயித்துல ஒரு புழு பூச்சி கூட இல்ல சாமி. புருஷன் எங்க இருக்கான்? வெளிநாட்டுல இருக்காப்ல. எத்தனை வருஷத்துக்கு வருவாங்க? 4 வருஷத்துக்கு ஒருத்தர் தான் வருவாங்க. 4 வருஷம் இந்த மயிர் டப்பல இருக்கும். என்ன சாமி சொல்றீங்க? நான் சொல்ற பரிகாரத்தை பண்ணு புழு பூச்சி உண்டாயிரும். சொல்லுங்க சாமி. நைட் 1 மணிக்கு முள்ளுங்கிட்டு போக்குறது இங்கிட்டு போக்குறது சென்டர்ல நிக்கணும். 1 மணிக்கு நல்ல லக்ஸ் சோப்போட குளிச்சு. இடையில பேச நரம்பு வந்துற அப்புறம். லக்ஸ் சோப்போட குளிச்சு. சரி. தலைய விரிச்சு போட்டு. சரிங்க சாமி. தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சு. வேற போச்சா? சரிங்க. மல்லிகைப்பூ வச்சு என் சன்னதிக்கு வர சொல்லுடா. வந்தா என் சன்னதி திறந்து கிடக்கும். சரி. கடப்பார மணி போட்டு அனுப்பு. எத? விபூதிய. விபூதிய. அப்படி சன்னதில வந்து 2 நெய் விளக்கு வாங்கி போட்டு திரும்பி பார்க்காம வீட்ல போய் கொல்லப்புறத்துல போய் குச்சி எடுத்து நோண்ட சொல்லி நிறைய புழுப்பூச்சி வந்து. என்ன சாமி சொல்றீங்க? புழுப்பூச்சி என்னதால கேட்டீங்க? புள்ளவரம் கேட்டோம். அது புருஷன் எல்லாம் கேட்கணும். சரி வாங்கட்டா. என்ன சாமி? எங்க போனாலும் சன்னதிக்கு உங்க துணு. சன்னதிக்கு போடுங்க. அது அப்புறமா வா. உனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலையே, அதுக்குள்ள என் பிள்ளை வரான். ரிகர்சலா? புதுக்கோட்டைக்கு ஒரு 3 மணிக்கு வாங்க. போதா பாப்பா. சாமி புள்ள வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுது. வண்டி? ஆமா. ஒரு சுத்தி இல்ல இல்ல புள்ள வீடு கட்டணும்னு ஆசைப்படுது. ஏதாச்சும் ஒண்ணு ஆசைப்பட சொல்லு. அவன் மாத்திட்டா. அப்படியா? உனக்கு வீடா வண்டியா? வீடு. வீடுன்னா நான் அவன்கிட்ட கேட்கணும்டா. என்ன? டேய் ஏப்பா ஏன்டா ஏங்குற? சாமி கீழ யாரை பார்த்து பேசுறீங்க சாமி? வீடு கட்டறதா அவன் போய் முன்ன நின்றாதே வானம் தோண்ட முடியும். வானம் தோண்ற அளவுக்கு பெருசா? டேய் சொல்லுப்பா. என்னப்பா? உன் புள்ள கண்களுக்கு நிக்குதுடா. வீடு தச்ச வந்தவன உன் பிள்ளைக்கு போய் முன்னோடியா நின்று 4க்கு 3 7 அடியில தோண்டு. சாமி நான் பார்க்கவா? ஏய் வானம் தோன்ற அன்னைக்கு வா. பாத்தா நான் சொல்ற விட கட்டுடா. நீ சொன்ன விடையே நான் சொல்றேன். சொல்லு சாமி. அடிச்சாங்கன்னா என்ன சொல்லாத. நான் சொல்ற விட கட்டிடா. சொல்லுங்க. மாடி வீடு கட்டினா கேரளா போயினால செய்வன தயிர வச்சு வீடு மடமட தெரிஞ்சிருமடா. பிள்ளைக்கு முடியாம வந்துருச்சு. மண்ணு வீடு கட்டினா மனவே திகரஞ்சிரும். கூரை வீடு கட்டினா கிருத்திரம் முடிச்சு போய் பிளாங்க்ல கட்டிங்க போட்டு தீய வச்சு விட்டுருவேன். சரி. அதனால நாம்பத்தமால புதுக்கோட்டை பிளாட் பார்க்கலையே படுத்துக்கணும். என்ன சாமி சொல்றீங்க? கட்டுப்படி வீட்டு வேலை எதுவும் கிடையாது. நினைச்ச நேரம் படுத்து எந்திரிச்சு போயிடலாம். பார்த்தா கையிலையா? கையில கொடுத்து தானே ரேகம் இல்லாம இருக்கேன். சரி போங்கத்தா. சாமி அவ போயிட்டா. நீ புடிச்சிருக்கிற புள்ள வண்டி வாங்கணும்னு ஆசைப்படுது சாமி. வண்டி ஒரு சுத்து சுத்து. சின்ன வண்டி போதும். போதும். சைஸுக்கு திருப்பப்பட்டு வர்றா அவளே வழிய நான் அதுக்கு தான் வருவேன். ஆமா நான் சொல்ற வண்டியை வாங்கடா. சொல்லுமா. புல்லட் வாங்குனீனா உன் வளத்துக்கு சாண்டு போட முடியாது. கால்ல விழுந்து விடக்க விடக்கன்னு உதஞ்சிக்கிட்டு கிடப்ப. கோவிந்தோ. என்ன நான் அழகுமலைய வர்ணிப்புக்கு வந்த மாதிரி கோவிந்தான்றாங்க. குடும்ப வழங்க. ஆமா எக்ஸல் வாங்கினா ஆயில் ஊத்தி பெட்ரோல் போடணும் ஓடுமுடா. கோவிந்தோ. இப்பதான் வம்ப அரவாங்கி போற ஒரு சைக்கிள் வாங்கினா பக்கத்து வீட்டுக்காரன் பஞ்சர் ஆக்கிடுவேன். அதனால நான் பத்த மகளை நொங்கு வண்டி செஞ்சு தெருவா கவட்ட கம்பள ரெங்குன்னு நல்ல வண்டி. சீசனுக்கு புடி மாத்திட்டே இருக்கலாம். பார்த்தா நான் கிளம்புனேன்னு வச்சுக்க போறான். அவன் வீடியோ ஆசைப்படுறேன். சாமி எனக்கு போடுறீங்களா? பார்த்தா இந்த போடுங்க. என்ன வேணும்? அப்படி போடு. எந்திரிடா ரொம்ப குனியாத சாமி. எப்படி சாமி அதுக்கு நல்ல வரமா கொடுங்க. அது முறைப்படி மூலஸ்தானத்தை போய் தொட்டுக்க முடியாது. உனக்கு என்ன தகுற சாமி? கல்யாணம் ஆகணும் சாமி. எங்க அக்காவுக்கு கல்யாணம் ஆகணும். ஆமா நல்ல கல்யாணம் ஆகணும். நல்ல கல்யாணம். பாருங்க இன்னைக்கு எப்படி கிராண்டா நடந்திருக்கு கல்யாணம். நான் புரோக்கர்ல சாமி எல்லாருக்கும் வரம் கொடுக்குறியா? ஒரு கல்யாணம் வரமும் கொடுங்க சாமி. கல்யாணம் ஆகணும். கல்யாணம் ஆகணும்டா.
நான் சொல்ற 3 பொண்ணு ஏத்து பேசாத. சொல்லுங்க. நான் சொல்ற 3 பொண்ணு சொல்லுங்க. உனக்கு சாமி அது பிள்ளைக்கு மட்டும்தான் கல்யாணத்துக்கு மேலதே. சரி சொல்லுங்க சாமி. கல்யாணம் சொல்லுது சாமி. கல்யாணம் ஆகணும். நான் கல்யாணம்னா நான் சொல்ற உன்ன பண்ணு முத. சொல்லுங்க. டேய் அங்கே கிளம்பிருச்சு சாமி பிள்ளைக்கு. உனக்கு சாமி எழுத எனக்கு. ஆமா சாமி. உனக்கு வேகமா கல்யாணம் ஆகணும்னா முத வாட்ஸ்அப்பை பிளாக் பண்ணுடா. ஐயோ முத அத பண்ணு. அடுத்து கொஞ்சம் சீக்கிரமா கல்யாணம் ஆகணும்னா இன்ஸ்டாகிராம முத பிளாக் பண்ற. பண்ணிட்டாங்க சாமி. உனக்கு அடுத்த வாரமே கல்யாணம் ஆகணும்னா முத செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுடா. சரி சாமி. தெருவுல தெரி